வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி, அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, எஸ்எஸ்சி எக்ஸாம் 2026 பிளானர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 2026க்கான வங்கி தேர்வுகள், அதாவது பேங்க் எக்ஸாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2026 எப்பப்போ இந்த தேர்வுகள் நடக்குது, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 10th முடித்தவங்களுக்கு, +2 முடித்தவங்களுக்கு, டிகிரி முடித்தவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனும் உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எஸ்சிக்குள்ளே 2026க்கான பிளானர். எஸ்எஸ்சி எக்ஸாம் 2026 1 year கோச்சிங் ப்ரோக்ராம் பை அபெக்ஸ் அகாடமி. அபெக்ஸ் அகாடமி 2026க்கான நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். 2006 முதல் தொடர்ச்சியாக கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். கடந்த 20 வருடங்களாக பயிற்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸோ அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சின்ஸ் 2006 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2026 and 27ல் என்னென்ன எக்ஸாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பலதரப்பட்ட வேலைகள் இருக்குது. இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வரக்கூடிய தேர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் 2026. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவரி இயர்ஸ் மினிமம் ஒரு 25,000 வரைக்கும் ஆள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 16,000 அப்படி எடுத்திருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 32,000 எடுத்தாங்க. ஆனால் மினிமம் நிறைய வேக்கன்சிஸ் இதில் வருது. இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன். டிகிரி படிச்சிருந்தோம்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இப்போ இருந்தே நீங்கள் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸு போக மாட்டேங்குது. அப்படியே போனாலும் நிறைய பேர் கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய போஸ்ட்டு. லெவல் 7 வரைக்கும் இதில் இருக்குது. லெவல் 1 to 7 நீங்கள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணி 20 years கழிச்ச பிறகு தான் நீங்கள் அந்த பிளேஸுக்கு ப்ரமோஷனில் போக முடியும். அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் முயற்சி பண்ணிங்கன்னா லெவல் 7 வரைக்கும் போகலாம். ரிட்டையர்ட் ஆகும்போது செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி வரைக்கும் நம்ம இதுக்கு போகலாம். இது மத்திய அரசு நிறுவனங்கள், அதாவது மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதில் நிறைய வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க. ஸோ கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2026 நிறைய போஸ்ட் இருக்குது. இதுக்கு தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போடலாம். என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குது. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூனில் எக்ஸாம். அடுத்தது ஜெயியில் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் சிவிலில் கொடுக்குறாங்க. இது வந்து லிமிட்டட் போஸ்ட் தான். இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிப்ளமோ இன் சிவில், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். என்ஜினியரிங் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது? மார்ச் 2026 வந்து ஜூனில் எக்ஸாம். அடுத்தது செலெக்ஷன் போஸ்ட்டு. செலெக்ஷன் போஸ்ட்டுங்கிறது நிறைய போஸ்ட்டு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியது. இந்த போஸ்ட்டு வந்து 3 குவாலிஃபிகேஷன்லேயுமே வரும். 10th வரும், +2 வரும், டிகிரிஸ் வரும். இதில் சில நிறுவனங்கள், அதாவது நிறுவனங்கள், லேபரேட்டரி, இந்த மாதிரி இடங்களுக்கும் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையில் எக்ஸாம் வருது. அடுத்தது சிஹெச்எஸ்எல். சிஹெச்எஸ்எல்ங்கிறது நம்ம டிஎன்பிசி குரூப் 4 மாதிரி. இது கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து குரூப் 2 மாதிரி உள்ள போஸ்டிங். இப்போ சிஹெச்எஸ்எல் +2 லெவல் எக்ஸாம் 2026. ஜூனியர் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் அதர் போஸ்ட். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 12ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். எக்ஸாம் எப்போ வரப்போகுது? நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வந்து ஜூலையில் எக்ஸாம். ஏப்ரலில் வந்து ஜூலையில் எக்ஸாம். அடுத்தது எஸ்எஸ்சி. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் நிறைய பேர் ஸ்டெனோ முடிச்சிருப்பாங்க, டைப்பிங் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான போஸ்ட் இது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 இருக்குது. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தது எம்டிஎஸ்.
ஸோ 2025க்கான எம்டிஎஸ் எக்ஸாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது பிப்ரவரியிலேருந்து. இதெல்லாம் நிறைய போஸ்டிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இது எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் சொல்லுவோம். 10th தான் குவாலிஃபிகேஷன். ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் எக்ஸாம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர்னா சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், என்ஐஏ அண்ட் சிபிஐ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இன்ஸ்பெக்டருக்காக கொடுக்கக்கூடியது இது. இதுலேயே நிறைய போஸ்டிங்ஸு வந்திருக்குது. போன வருஷம் கிட்டத்தட்ட 3000-3500 போஸ்ட் வந்தது. இதுக்கு எனி டிகிரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேலே எக்ஸாம் 2026 வந்து அக்டோபர் 2026 எக்ஸாம் என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது கான்ஸ்டபிள். ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜிடி எக்ஸாம்னு சொல்லுவோம். இப்போ கூட அப்ளிகேஷன் லேட்டஸ்ட்டாக முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 25,000 வேக்கன்சிஸ் வந்து அரைவ்ஸ் ஆச்சு இதில். இப்போ அதே மாதிரி எவ்ரி இயர்ஸ் வந்து மினிமம் ஒரு 25,000 to 30,000 வரைக்கும் வராங்க. இதில் வந்து 10th தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். செப்டம்பர் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 2026 இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுதான் எஸ்எஸ்சிக்குள்ள பிளானர். இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண பிளானரை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம இண்டிவிஜுவலாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது இதில் பற்றி டீட்டெயில்ஸு இருக்கா, கன்ஃபார்ம் ஆதானா இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ssc.nic.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். திருப்பி போக ஆர்பிஎஃப். ஸோ ஆர்பிஎஃப் வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் இல்லை 25ல். ஸோ 26ல் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆனால் இதை எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகுது யார் அப்படின்னா எஸ்எஸ்சி தான் இந்த எக்ஸாமை காண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா எஸ்எஸ்சிக்கான ப்ரோக்ராம். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நாங்கள் 1 year ட்ரைனிங் கொடுக்குறோம். 1 year கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம். ஒன்லி எஸ்எஸ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், அது போக உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம். சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியணும், இல்லை இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் 9944257504. மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ.